ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செவ்வாய் பகவானை ராசி அதிபதியாக பெற்றிருக்கக்கூடிய மேச ராசி அன்பு நேயர்கள் அனைவருக்கும் மார்கழி மாதம் 10ஆம் தேதிக்கு பிறகு, அதாவது 25ஆம் தேதிக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில் சில பல முக்கிய நிகழ்வுகள்லாம் நடக்க போகுது. அந்த விஷயங்கள்லாம் என்ன, மேலும் நீங்கள் என்ன மாதிரி விஷயத்தில் கவனமாக இருக்கணும், என்னென்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு கணிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பற்றி தான் நான் தெளிவாக உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த பதிவில் சொல்லக்கூடிய ஒவ்வொரு தகவலுமே கண்டிப்பாக மேசராசிக்காரங்களுக்கு ரொம்பவே பயன் தரக்கூடிய விஷயமாக தான் இருக்க போகுது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய முருகன் ஆஸ்ட்ரோ சேனலை பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்கள்கிட்ட உடனுக்குடனே வந்து சேரும். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் முழுமையாக இந்த மேசராசிக்காரங்களுக்கு மார்கழி மாதம் 10க்கு பிறகு என்னென்ன விதமான நிகழ்வுகள்லாம் நடக்க போகுது அப்படின்றத பற்றி முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். மேலும் உங்களுக்கு முருகப்பெருமானை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு, உங்களுடைய ஆள் மனதில் நிறைவேறாத விஷயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இருக்கும், அதில் ஏதோ ஒரு விஷயம் நடக்கணும்னு சொல்லி மனதார வேண்டிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் முருகனுக்கு அரோகரா அப்படின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க. ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ராசி சக்கரத்தில் முதல் ராசியாகவும் செவ்வாய் பகவானை ராசி அதிபதியாகவும் பெற்றிருக்கக்கூடிய ராசி தான் மேசராசி. மேசராசி அன்பு நேயர்கள் ரொம்பவே புத்திசாலிங்க. ஏமாளியாக இருக்கக்கூடிய குணம் இவங்கக்கிட்ட அதிகமாக இருக்கும். யார் எது சொன்னாலும் டக்குன்னு நம்பிடுவாங்க. இதனாலேயே இவங்க வாழ்க்கையில் ஏமாற்றங்கள் அப்படிங்கிறது ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். இலகன மனம் உடையவங்க. யார் பாவமாக எந்த விஷயத்த ஷேர் பண்ணாலும் உடனே அவங்களுக்கு உதவி செஞ்சிடணும் அப்படின்னு ஒரு எண்ணத்துலேயே இருப்பாங்க. யாராவது நமக்கு உதவி செய்ய மாட்டாங்களா அப்படின்ற ஒரு பட்சத்தில் யாராவது இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் மேசராசி அணுகலாம். ஏன்னா மேசராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் உதவி செய்வதிலையும் கொடுத்து உதவுவதிலையும் வல்லவர்களாக இருப்பாங்க. இவங்களுக்கு கூச்ச சுபாவம் அவ்வளோக்கு இருக்காது. அதனாலேயும் மற்றவங்கக்கிட்ட டக்குன்னு பேசி ஃப்ரெண்ட் ஆயிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் 12 ராசிகளில் அதிகமாக ஏமாறக்கூடிய குணம் எடுத்துக்கிட்டால் அது இந்த மேசராசியை சொல்லலாம். அந்த அளவுக்கு அவங்க வாழ்க்கையில் நிறையா பேத்தால் ஏமாந்து நின்றுருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மேசராசி அன்பு நேயர்களுக்கு நகைச்சுவை உணர்வு அதிகமாக இருக்கும். இதனாலேயே நட்பு வட்டாரம் அப்படிங்கிறது இவங்களுக்கு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். எல்லா விஷயத்தையுமே பாசிட்டிவாக எடுத்துக்கக்கூடிய நபர்களாகத்தான் இவங்க இருப்பாங்க. யார் மனசையும் புண்படுத்தணும் அப்படிங்கிற எண்ணம் இவங்களுக்கு சுத்தமாக இருக்காது. தான் கூட இருக்கவங்க தப்பான வழியில் போகிறாங்க அப்படின்னா உடனே அவங்கள கூப்பிட்டு அவங்களுக்கு என்னென்ன உதவிகள்லாம் செய்யணும், எப்படியெல்லாம் அட்வைஸ் பண்ணணும், அவங்கள நல்வழி எப்படி படுத்தணும் அப்படிங்கிற விஷயத்த முதற்கொண்டு அவங்க செஞ்சுருவாங்க. அந்தளவுக்கு ரொம்ப நல்லவங்க. எவ்வளவுதான் மற்றவங்களுக்கு நல்லவங்களாக அவங்க இருந்தாலுமே இவங்களுக்கு கோபம் மைனஸான ஒரு விஷயமா இருப்பதனால டக்குன்னு கோவப்படுறனாலேயே இவங்க சீக்கிரம் எல்லாருக்கிட்டையும் கெட்ட பேர் எடுத்துருவாங்க. ஆனாலுமே இந்த மேசராசிக்காரங்க கூட அதிகமாக நெருக்கமாக இருக்கவங்களுக்கு மட்டும்தான் இந்த மேசராசிக்காரங்க எப்படிப்பட்டவங்க அப்படிங்கிறத புரிஞ்சிக்கவே முடியும். இப்படிப்பட்ட அன்பு நேயர்களுக்கு இந்த மார்கழி மாதம் 10ஆம் தேதிக்கு பிறகு என்னென்ன விதமான நிகழ்வு நடக்க போகுது, என்ன விஷயத்தில் நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும், என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பற்றி தான் நான் இன்றைக்கி இந்த பதிவில் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். இந்த பதிவில் சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களும் கண்டிப்பாக மேசராசி அன்பு நேயர்களுக்கு ரொம்பவே பயன் தரக்கூடிய தகவலாக தான் இருக்க போகுது. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். மேலும் உங்கள் ராசி ரீதியாக பார்த்தோன்னா நீங்கள் என்ன மாதிரியான பரிகாரங்களை மேற்கொள்ளணும்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் பகவானுக்குரிய ராசி கடவுள் யாருன்னு பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான். ஸோ முருகப்பெருமானுக்குரிய ஏற்ற தினங்கள்னு எடுத்துக்கிட்டோமா, செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமை நாட்களில் முருகப்பெருமானை நினைத்து விரதம் இருந்து வேண்டி வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய கஷ்டங்கள் அனைத்தும் தீருங்க. ஸோ மேசராசி அன்பர்கள் கண்டிப்பாக செவ்வாய்க்கிழமை இல்லைன்னா வெள்ளிக்கிழமையில் முருகனை நினச்சி விரதம் இருந்துட்டு வாங்க, நல்லதே நடக்கும். மேலும் இந்த பதிவை மேசராசிக்காரங்க பார்க்குறீங்கன்னா நான் சொன்ன விஷயம்லாம் உங்களுக்கு மேட்சாக இருந்துச்சுன்னா நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கரெக்டுன்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க. ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் தெளிவாக பார்க்கலாம். மார்கழி மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது மாத தொடக்கத்தில் லாபஸ்தானாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சனி லாபஸ்தானத்திலேயே செஞ்சுருக்கிறார். இதனால் உங்களுக்கு என்ன மாதிரியான விஷயம் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொருளாதார பற்றாக்குறை நீங்கும். புதிய முயற்சிகளில் ஈடுபட்டு வெற்றி பார்ப்பீங்க.
கொடுக்கல் வாங்குதல் நல்லபடியாக இருக்கும். பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் கேது சஞ்சரிக்கிறாரு. இதனால் பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி சூரியனும் உங்கள் ராசிநாதன் செவ்வாயும் இணைந்து சஞ்சரித்து வருவதால் உங்களுக்கு இந்த 10ஆம் தேதிக்கு பிறகு, அதாவது மார்கழி 10க்கு பிறகு நல்ல விஷயங்கள் நிறையவே நடக்கும். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. மார்கழி மாதம் 6ஆம் தேதி மிதுன ராசிக்கு குரு வக்ர இயக்கத்தில் சென்றிருக்கார். அப்பொழுது அவரது பார்வை பதியும் இடமெல்லாம் பலம் பெறுது. இதன் விளைவாக கல்யாண கனவுகள் நனவாகும். நீண்ட நாளாக பேசி பேசி கைவிட்டு போன வரன்கள் இப்பொழுது மீண்டும் வரும். அவற்றை பரிசீலித்து செய்து தகுதியை தேர்வு செய்து உகந்த நேரமாக உங்களுக்கு இருக்க போகுது. தந்தை வழியிலிருந்து வந்த பிரச்சனைகள் நீங்க போகுது. தடைப்பட்ட காரியங்கள் தானாகவே முடிவடையும். முந்தைய காலத்தில் நடைபெறாத சில காரியங்கள் இப்பொழுது படிப்படியாக நடைபெற தொடங்கும். பாக பிரிவினைகள் சுமூகமாக முடிய வழி பிறக்கும். பொருளாதார நிலை உயர வெளிநாடு செல்ல நினைத்தவர்களுக்கும் நல்ல நிறுவனங்களில் இருந்து அழைப்புகள் வரும். 7.5 சனி தொடங்கி இருப்பதால் சுய ஜாதகத்தின் பலம் அறிந்து ஏற்றுக்கொள்வது நல்லதுங்க. மேலும் மார்கழி மாதம் 7ஆம் தேதி தனுசு ராசிக்கு சுக்கிரன் செல்ல போகிறார். உங்கள் ராசிக்கு 2 மற்றும் 7 ஆகிய இடங்களுக்கு அதிபதி தான் சுக்கிரன். அவர் பாக்கியஸ்தானத்திற்கு வரும் இந்த நேரத்தில் உங்களுக்கு என்ன மாதிரியான நிகழ்வு ஏற்படுத்தி கொடுப்பாருன்னு பார்த்தீங்கன்னா, பொன் பொருள் சேர்க்கை வரும். வீட்டிற்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்ச்சியாக இருப்பீங்க. அள்ளி கொடுக்கும் சுக்கிரன் நல்ல இடத்துல வருவதால் எல்லா வழிகளிலுமே நன்மை நடக்கும். குறிப்பாக பொருளாதார நெருக்கடி நீங்கும். உத்தியோகத்தில் உயர் பதவிகளும் ஊதிய உயர்வும் கிடைப்பதற்கான அறிகுறி தென்படும். நல்ல நல்ல சந்தர்ப்பங்கள் நாடி வரக்கூடிய நேரமாக இந்த மேசராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்கு. மார்கழி மாதம் 30ஆம் தேதி மகர ராசிக்கு செல்லும் செவ்வாய் அங்கு உச்சம் அடைகிறாரு. அது மட்டும் இல்லாமல் ராசிநாதன் செவ்வாய் உச்சம் பெறும் இந்த நேரம் அற்புதமான நேரமாக உங்களுக்கு இருக்க போகுது. இதனால் உங்களுக்கு என்ன மாதிரியான விஷயம் நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, எந்த செயலையும் செய்தாலுமே அதற்கான முயற்சியில் வெற்றி கிடைக்கும். இடம் வாங்குவது, பூமி வாங்குவது போன்றவற்றில் ஆர்வம் கூடும். உடன் பிறப்புகளோடு உடன் இருப்பவங்களோடு உறுதுணையாக நடந்துக்குவீங்க. கடன் சுமை குறையும். தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். புதிய திட்டங்கள் தீட்டி வெற்றி பார்ப்பீங்க. அதே போல் பொது வாழ்வில் ஈடுபட்டிருக்கக்கூடிய மேசராசி அன்பினியர்களுக்கு இந்த மார்கழி மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதிய பொறுப்புகள் நிறைய உங்களுக்கு கிடைக்கும். வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு எதிர்பார்த்தவைகள் எல்லாமே நடக்கும். உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு கேட்ட சலுகைகள் எந்த ஒரு தடையும் இல்லாமல் தாமதமும் இல்லாமல் இப்பொழுது உங்களுக்கு கிடைக்கும். இதனால் நீங்கள் ரொம்பவே சந்தோஷகரமாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் கலைஞர்களுக்கு என்ன எண்ணங்கள்லாம் நினைக்கிறீங்களோ அந்த விஷயங்கள் எல்லாமே வெற்றி தரக்கூடிய விஷயமாக அமைய போகுது. மாணவ மற்றும் மாணவிகளுக்கு படிப்பில் அக்கறை அப்படிங்கிறது ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கணுங்க. பெண்களுக்கு திருமண முயற்சி ஏதாவது பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி தடை தாமதம் அப்படின்னே நடந்திருக்கும். இதற்கு மேலே பெண்களுக்கு திருமண முயற்சியில் நல்ல ஒரு பலன் கிடைக்க போகுது. அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் திடீரென மாற்றம் உருவாகும். அந்த மாற்றம் கூட இந்த மேசராசிக்காரங்களுக்கு ரொம்பவே நன்மை தரக்கூடிய மாற்றமாக தான் இருக்க போகுது. அதில் எந்த ஒரு மாற்று கருத்துகளும் இல்லை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குங்க. அதே போல் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் டிசம்பர் மாதம் 20, 21, 26, 27 மற்றும் ஜனவரி 1, 2, 5, 6. மகிழ்ச்சி தரக்கூடிய வண்ணம் சிவப்பு அப்படின்னும் சொல்லப்படுது. என்ன நேயர்களே, இந்த பதிவுகளில் மேசராசி அன்பு நேயர்களுக்கு மார்கழி மாதம் 10ஆம் தேதிக்கு பிறகு உங்களுக்கு என்னென்ன விதமான சிறப்பான விஷயம்லாம் நடக்க போகுது, என்ன விஷயத்தில் நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும், என்னென்ன விஷயம்லாம் பரிகாரங்கள் மாதிரி பண்ணணும், என்னென்ன விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி நான் இன்றைக்கி இந்த பதிவின் மூலியமாக உங்கள்கிட்ட முழுமையாக சொல்லியிருப்பேன். இந்த பதிவில் சொல்லியிருக்கக்கூடிய எல்லா விஷயமும் கண்டிப்பாக உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயமாக தான் அமைஞ்சிருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இது போன்ற ஆன்மீகம் சார்ந்த வீடியோக்களெல்லாம் நீங்கள் முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டா நம்மளுடைய முருகனாஸ்ட்ரோ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்கள்கிட்ட உடனுக்குடனே வந்து சேரும். நன்றி.